கொல்லிமலை அருள்மிகு ஸ்ரீ மாசி பெரியண்ண சாமி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் அமைஞ்சிருக்குது. கொல்லிமலையில மட்டும் இல்லை, உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய இடம், ரொம்ப மர்மமாக இருக்கக்கூடிய இடம்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிக மர்மமான இடங்களே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அமேசான் காடு ரொம்ப ஆபத்தானது, அங்கே போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தான மிருகங்கள் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தமிழகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிற தமிழர்களுடைய எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மலையிலே ரொம்ப ஒரு மர்மமான மலை, ஒரு மிஸ்டீரியஸான மலை, நீங்கள் கேட்டோடனே பயந்துக்கிற ஒரு மலை எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ் பேசுகிற தமிழர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த மலை தான் கொல்லிமலை. அந்த கொல்லிமலைக்கே ராஜாவா இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அருள்மிகு ஸ்ரீ மாசி பெரியண்ண சாமி. அந்த சாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் குண்டூர் நாடு அரியூர் நாடுங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 பேர் வருவாங்க. நார்மலான நாட்களில் சராசரியாக ஒரு 1000 பேருக்கு மேலே டெய்லி வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா கருதப்படுகிறது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நல்லது நிறைய நடக்குது. கோயிலுக்கு போகக்கூடிய ரூட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம இங்கே நாமக்கல்லில் பஸ் ஏறி போனோம் அப்படின்னா நாமக்கல்ல இருந்து கொல்லிமலைக்கு கிளம்பக்கூடிய பஸ்ஸு ஓகேங்களா, மிட் நைட்டில் கிளம்புவோம். அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் பெரியசாமி அண்ணன் கோயில் வழியாக தான் போவோம். நம்ம பஸ் ஏறவுடனே கொல்லிமலை பெரியசாமி அண்ணன் கோயிலுக்கு டிக்கெட் வேணும்னு சொல்லி கேட்டோம்னா கோயில் அடிவாரத்தில் இறக்கி விட்ருவாங்க. கொல்லிமலை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மலை தான் வந்து மாசிக்குன்று. அந்த மாசிக்குன்று மேலே தான் வந்து மாசி பெரியண்ண சாமி இருக்கிறாரு. நம்ம பஸ் விட்டு இறங்கி போகிறதுனா இத்த தடம். மித்தபடி நம்ம மற்ற டைமில் பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா நாமக்கல்லில் பஸ் ஏறோம்னா இன்றைக்கி வந்து எல்லா பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரப்பளீஸ்வரர் கோயில்கிட்ட தான் இறக்கி விட்றாங்க. அங்கே நம்ம இறங்கின வாட்டி வந்து பார்த்தோம்னா காலையில் ஒரு 3 பொதுவாகவே அந்த கோயிலுக்கு பெருசம்மன் கோயிலுக்கு 3லேருந்து 4 பஸ்ஸு தான் இருக்குது. கீழே அடிவாரத்துலேருந்து எல்லா மாவட்டத்துலேருந்து கொல்லிமலைக்கு பஸ் இருக்குது. கொல்லிமலை மேலேயே போயிட்டு வரக்கூடிய பஸ்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெருசம்மன் கோயிலுக்கு போகிற பஸ்ஸு தான். அந்த பஸ் வந்து பார்த்தோம்னா மொத்தமே ஒரு நாளைக்கு ஒரு 4 பஸ் தான் இருக்குது. காலையில் 7 மணிக்கு முன்னாடி ஒன்று, 8:30 மணிக்கு ஒன்று, 10:30 மணிக்கு ஒன்று, 11 மணிக்கு ஒன்று, மதியானம் 1 மணிக்கு ஒன்று, இப்படி மொத்தம் ஒரு 5 பஸ்ஸு தான் இருக்குது. அதையும் விட்டோம்னா கடைசி பஸ்ஸு 7 மணிக்கு இருக்குதுங்கிறாங்க. இந்த மாதிரி பஸ்ஸோட வசதிங்கிறது கம்மி தான். நீங்கள் 2 வீலர் அல்லது காரில் போனீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டுறலாம். நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா தாராளமாக அரப்பளீஸ்வரர் கோயில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் மாசி பெரியண்ண சாமி கோயிலுக்கு நீங்கள் பஸ் பிடிச்சி போயிடலாம். ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க. பெரியசாமி அண்ணன் கோயில்னு சொல்லி சொன்னோம்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, வேலில் வந்து கோழி சொருகி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நேர்த்தி கடனாக பண்ணுறாங்க. யாராவது ஒருத்தர் நம்மளை தொந்தரவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால நம்ம பாதிக்கப்பட்ட அப்படின்னா அவங்க வந்து நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வந்து அந்த கோழியை உயிரோட குத்தி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு விடிகாலம் பூஜை நடக்குது. அந்த பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா விடிகாலம் பூஜை நடத்துவாங்க. 3 மணிக்கு 12 மணி பூஜையில் 3 மணிக்கு ஒரு பூஜை நடத்துவாங்க விடிகாலம். இன்றைக்கி அமாவாசையா, இன்றைக்கி விடிகாலம் 3 மணிக்கு பண்ணுவாங்க. அந்த பூஜையை பார்க்கறது மட்டும் மேலே ஒரு 5000 பேருக்கு மேலே வருவாங்க. அந்த கோயிலில் வந்து மந்திரங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஓகேங்களா, மந்திரமும் கிடையாது, மாந்திரிகமும் கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தெய்வம். 4400 கருப்புகளுக்கு அவர் தான் வந்து ஹெட்டு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாட்டார் குல தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முன்னோடி தெய்வம் தான் வந்து மாசி பெரியண்ண சாமி. அந்த சாமி வந்து அனைத்து கருப்புகளுக்குமே வந்து அவர் ஹெட்டாக இருக்கிறதுனால வந்து அவரை கும்பிட்டு போகிறவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய நல்லது நடக்குது. அதே மாதிரி அது மாசி பெரியண்ண சாமிகளில் மந்திரம் கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த எதிர்வினை செய்யக்கூடிய ஆளுங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிச்சு ஜெயிச்சிருவார். அவருக்கு வந்து ஒரு வரலாற்று கதை என்ன, எனக்கு வரலாற்று விதமான கதை என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியலைங்களா. அந்த மகா சிவராத்திரி ஒரு வரலாற்று கதை என்ன சொல்லுவாங்க, சிவன் வந்து பார்வதியை கல்யாணம் பண்ணுறதுக்கு வர வேண்டிய சூழ்நிலை, அவர் வர முடியாமல் போகுது. பொழுது விடியுதுங்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, பார்வதி தேவி கணவரை காணான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக போகிறாங்க கோவத்தில், கணவன் இன்னும் வரலேன்ட்டு. இது வந்து ஒரு வரலாற்று கதை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்கச்சியோட கணவர் சிவனை காணமேன்னு சொல்லிட்டு பெருமாள் தொலைவிட்டு வந்தாராம். தொலைவி வரும்போது இந்த கொல்லிமலை பக்கமாக வரும்போது எல்லா மலையுமே இவரோட வெயிட்டு தாங்காமல் பேலன்ஸ் தாங்காமல் ஆடுனுச்சான். மாசி குன்றுன்னு மலை மேலே ஏறி இவர் நிற்கும்போது அந்த மலை குன்று மட்டும் ஆடாமல் அப்படியே இவரோட வெயிட்டுக்கு ஈக்குவல் கொடுத்து நின்றுச்சான். அந்த இடம் தான் வந்து மாசி பெரியண்ண சாமி இருக்கக்கூடிய மாசி குன்று. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மாசி பெரியண்ண சாமிங்கிற கோயில் சாமி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப சுருப்பமான அளவில் ஒரு 50 கோயில்கள் மட்டும்தான் இருக்கும். கிட்டத்தட்ட 8 கோடி பாப்புலேஷன், கிட்டத்தட்ட வந்து 80 மில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு 50 கோயில்கள் மட்டும்தான் மாசி பெரியண்ண சாமி இருக்குது. கொல்லிமலை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள், திருச்சி மாவட்டம், இந்த மாதிரி இடங்கள்லாம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பெரியசாமி கோயில் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்னண்ணன் பெரியண்ண சாமின்னு சொல்லுவாங்க, மாசி பெரியண்ண சாமிம்பாங்க. ரெண்டுமே வேறு வேறு தெய்வங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொன்னர் சங்கர் அப்படிங்கிற சாமி தான் சின்னண்ணன் பெரியண்ண சாமிம்பாங்க. நம்ம திருச்சி வீரப்பூரில் இருக்குது. இது வந்து கொல்லிமலை இருக்கக்கூடிய மாசி பெரியண்ண சாமி. மாசி பெரியண்ண சாமி கோயிலுக்கு வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டீஷியன்ஸு, பிஸ்னஸ்மேன்ஸு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு உண்டானவங்க எல்லாருமே வராங்க. வரவங்க எல்லாருக்குமே கேட்டது கிடைக்குது. அந்த சாமியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருட்டு பிடிக்காது. மித்த வந்து சுத்தபத்தமாக இருக்கணும். தப்பாக எதுவும் பண்ணால் சாமிக்கு ஒன்றுப்படும். ஒரு தவறு அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா, தெரியாமல் நடக்குது அப்படின்னா சாமிகிட்ட போய் கேட்டு இது பண்ணலாம். அங்கே போகிறவங்க, நம்பி போகிறவங்க எல்லாருக்குமே நல்லது எல்லாமே நடக்குதுங்க. இந்த சாமி வீடியோடைய பார்ட் வீடியோங்கிறத நம்ம விரைவில் மேக் பண்ணலாங்க.